தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக சென்னையில் ஏசி புறநகர் ரயில் சேவை தொடக்கம். குறைந்தபட்ச கட்டணம் 35 ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணம் 105 ரூபாயாகவும் நிர்ணயம். நிதி கேட்டு அழவில்லை, தமிழ்நாட்டின் உரிமையைத்தான் கேட்கிறோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறதுல பாரபட்சம் காட்டுதுன்னு புகார் சொன்னார் யாரு? மோடி அவர்கள். இப்போ நாங்க கேட்டா மட்டும் அழுறாங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? நான் கேட்பது அழுகை அல்ல, அது தமிழ்நாட்டினுடைய உரிமை. டெல்லிக்கு அடிபணியோம், தமிழ்நாடு எப்போதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு சவால். 2026 திராவிட மாடல் ஆட்சி தான், எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். எத்தனை ஏவல் அமைப்புகளை அழைத்து வந்தாலும், சிலரை மிரட்டி கூட்டணி வைத்தாலும் 2026 தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சிதான். தமிழ்நாட்டில் சில எதிர்க்கட்சிகள் எதிரி கட்சிகள் போல் செயல்படுவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். மாநில அரசுக்கான நிதியை பிச்சை என்றும் தர்மம் என்றும் யாரும் கூறவில்லை. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பதில். நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்புவின் எக்ஸ் பக்கம் ஹேக். பாஸ்வேர்டை ஹேக்கர்கள் மாற்றிவிட்டதாக இன்ஸ்டாவில் பதிவு. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு. ஒரு சில பகுதிகளில் வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்பு என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. 2000 ரூபாய்க்கு அதிகமான கூகுள் பே உள்ளிட்ட UPI பரிவர்த்தனைகளுக்கு GST வரி விதிக்கப்படாது. தவறான தகவல் பரவிய நிலையில் மத்திய நிதி அமைச்சகம் விளக்கம். மதுரை நகரில் பல்வேறு இடங்களில் 2 மணி நேரம் மின்தடை. கொசுக்கடியிலும் வெக்கையிலும் குழந்தைகளும் முதியோரும் பெரும் அவதி. பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசிய விவகாரம். அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக நாளை மறுநாள் பாஜக மகளிர் அணி போராட்டம் அறிவிப்பு. பெங்களூருவில் மழையால் தலா 14 ஓவர்களாக குறைக்கப்பட்ட IPL போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி. 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி இலக்கான 96 எட்டி பெங்களூருவை வீழ்த்தி அசத்தல். தமிழ்நாட்டின் முதல் குளிர்சாதன புறநகர் ரயில் சேவை சென்னையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. தமிழ்நாட்டின் முதல் குளிர்சாதன புறநகர் ரயில் சேவை சென்னையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. சென்னை ICF தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட இந்த ஏசி ரயிலில் மெட்ரோ ரயிலில் இருப்பதைப் போன்று தானியங்கி கதவுகள், CCTV கேமராக்கள் உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. முதற்கட்டமாக 2 ஏசி ரயில்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே 2 மார்க்கங்களிலும் நாள்தோறும் மொத்தமாக 6 சேவைகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரையில் இன்று காலை 7 மணிக்கு ரயில் சேவை தொடங்கிய நிலையில் பொதுமக்கள் உற்சாகத்துடன் பயணித்தனர். ஞாயிற்றுக்கிழமை ஏசி ரயில் இயக்கப்பட மாட்டாது என கூறியுள்ள ரயில்வே நிர்வாகம், சென்னை செங்கல்பட்டு இடையிலான அனைத்து ரயில் நிலையங்களிலும் தலா 1 நிமிடம் ரயில் நின்று செல்லும் என கூறியுள்ளது. டிக்கெட் கட்டணத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரை 105 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. குறைந்தபட்சமாக எழும்பூருக்கு 35 ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும். மேலும் சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரை 85 ரூபாயும், கிண்டிக்கு 60 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் முதல் ஏசி ரயிலில் முதல் பயணம் மேற்கொண்டவர்கள் தங்களது அனுபவங்களை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர். மிகவும் நன்றாக சந்தோஷமா இருக்கு. இது சென்னை வாசிகளுக்கு பொறுத்தவரையும் இது வரப்பிரசாதம். காலம் வளர சமுதாயத்தில் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மிக அவசியம். எப்பவுமே கார்ல போயிடுவோம். சரி, ஏசி ட்ரெயின் இன்னைக்கு போட போறாங்க கேள்விப்பட்டோம். சரி, வந்து பார்க்கலான்னு பார்த்தா இருக்கு, நல்லா இருக்கு.
கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மெட்ரோவோட கம்பேர் பண்ணோம்னா எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கீம் தான் இது. ஆனால் என்னன்னா அதிகமாக ஆக்கணும், ட்ரெயின்ஸ் சேவை ஒன்று அதிகமாக பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்ல மூவ் தான். இந்த மாதிரி இன்னும் நிறைய சர்வீஸ் டிஃப்ரெண்ட் ரூட்ஸ்ல ரன் பண்ணணும். நல்லா தான் இருக்கு, சூப்பரா. ஆனால் ஃபேர் கூட ஓகே தான். நாம மெட்ரோக்கே 40 rupees கொடுக்குறோம். இது 105 செங்கல்பட்டு வரைக்கும் போகலாம். ஸோ கன்வீனியன்ட் தான், ஃபேரும் கன்வீனியன்ட் தான். டிராவல் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அந்த அடிக்கிற வெயிலுக்கு ஏசியில டிராவல் பண்றது நல்லா இருக்கு. அதுவும் நம்ம மெட்ரோல தான் இது வரைக்கும் இந்த ஏசி அப்படிங்கறத பார்த்துருக்கோம். இப்போ இந்த லோக்கல் ட்ரெயின்ல ஏசி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா டிக்கெட் ஃபேர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. பீச்ல இருந்து நார்மலா நம்ம லோக்கல் ட்ரெயின்ல பார்த்தோம்னா 5 ரூபாயில டிராவல் பண்ணி வந்துருவோம். ஆனா இப்போ வந்து மாம்பழம் போடுறதுக்கு 40 ரூபாய், 40 ரூபாய் டிக்கெட்டு. அதை கொஞ்சம் கம்மி பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்புவின் எக்ஸ் தள கணக்கு ஹேக் செய்யப்பட்டுள்ளது. தேசிய மகளிர் ஆணையத்தின் முன்னாள் உறுப்பினரும் பாஜக நிர்வாகியுமான நடிகை குஷ்பு தனது எக்ஸ் தள பக்கத்தில் பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து வந்தார். இந்நிலையில் அவரது எக்ஸ் கணக்கு ஹேக் செய்யப்பட்டதாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் தனது எக்ஸ் பக்கத்திற்குள் தன்னால் நுழைய முடியவில்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர், கடந்த 9 மணி நேரத்தில் அதில் பதிவான கருத்துக்கள் தன்னுடையது அல்ல என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் ஹேக் செய்யப்பட்ட எக்ஸ் பக்கத்தை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் குஷ்பு குறிப்பிட்டுள்ளார். அவரது எக்ஸ் பக்கத்தை பிளாக் செயின் நிறுவனம் ஒன்று ஹேக் செய்து இருப்பது தெரியவந்துள்ளது. தமிழ் மண்ணை அமித்ஷா அல்ல எந்த ஷாவாக இருந்தாலும் ஆள முடியாது என்று தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாடு எப்போதுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பெருஞ்சேரியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, ஆவடி உள்ளிட்ட தொகுதிகளில் வசிக்கக்கூடிய 1 லட்சம் பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர், எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அழுகிறார்கள் என்று பிரதமர் முன்வைத்த விமர்சனத்திற்கு குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது பேசியதை சுட்டிக்காட்டி பதிலடி கொடுத்தார். ஆளுநர்கள் மூலமாக தனி ராஜாங்கம் பண்றாங்க. யாரு? மோடி பேசுறாரு. இப்போ குஜராத் முதலமைச்சரா இருந்தப்போ எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறதுல பாரபட்சம் காட்டுதுன்னு புகார் சொன்னாரு. யாரு? மோடி அவர்கள். இப்போ நாங்க கேட்டா மட்டும் அழுறாங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? நான் கேட்பது அழுகை அல்ல, அது தமிழ்நாட்டினுடைய உரிமை. தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தீர்கள் என்று பட்டியலிட முடியுமா என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே, நீட் தேர்வில் விளக்கு தருவோம்னு உங்களால் சொல்ல முடியுமா? இந்திய திணிக்க மாட்டோம்னு உங்களால் உறுதியளிக்க முடியுமா? தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சிறப்பு நிதியை கொடுத்திருக்கிறோம்னு பட்டியல் போட முடியுமா? தொகுதி மறுசீரமைப்பால தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா? டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு அடிபணியாது என்றும் தமிழ்நாடு எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்றும் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் சவால் விடுத்தார். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. அப்படி ஒரு தனி குணம், ஒரு தனித்தன்மை கொண்டவங்க நாங்க. மற்ற மாநிலங்களில் போய் அங்க உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க ஃபார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. நீங்க ஏமாற வேண்டாம். 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அமித்ஷா அல்ல எந்த ஷாவாக இருந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்றார். ஆதிக்கத்தையும் ஆக்கிரமிப்பையும் எந்த காலத்திலும் அனுமதிக்காத மானமுள்ள மண் இந்த தமிழ் மண். தேர்தலுக்குள்ள அடுத்த ஓராண்டு நீங்க எப்படியெல்லாம் ஏவல் அமைப்புகளை வச்சு மிரட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன் நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அடிபணிகிற அடிமைகள் அல்ல. அமித்ஷா இல்ல, எந்த ஷாவா இருந்தாலும் சார் எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. இதனிடையே நியூஸ் 18க்கு பேட்டியளித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், விரைவில் தமிழ்நாடு மக்களின் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு திமுக செல்லும் என்றார். எந்த ஷாவும் என்ன ஒன்னும் செய்ய முடியாதுன்னா, அந்த காலத்துல கே ஷா தான் இவங்களோட ஆட்சியை கலைத்தது. ஊழலுக்காகவும் தேச விரோதத்திற்காகவும் 2 முறை ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது திமுக ஆட்சி. டெல்லிக்கு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்
என்று சொல்லும் முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களின் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போகிறார். தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவை போல முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் செயல்படுவதாக தமிழிசை விமர்சித்தார்.